இப்போ நிறைய இடத்துல கேஸ் தட்டுப்பாடு வர்றத பார்க்க முடியுது. நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். நாம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். சிலிண்டருக்கு பதிலா வேற என்னென்ன அடுப்பு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இண்டக்ஷன் ஸ்டவ். மின்காந்த அலைகள் மூலம் பாத்திரத்தை நேரடியா சூடாக்கும். இதனால அடுப்பு சூடாகாது, பாத்திரம் மட்டுமே சூடாகும். சமையல் மிக வேகமாக செய்ய முடியும். டைமர் கூட செட் பண்ணிக்கலாம். இதோட விலை 1500 இருந்து 4500 வரைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் குக் டாப். இதுல உள்ள காயில் சூடாகி அதன் மேல உள்ள கண்ணாடியின் வழியா வெப்பத்தை வெளிப்படுத்தும். இண்டக்ஷன் அடுப்புல பிளாட் பாட்டம் பாத்திரங்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனா இதுல மண் சட்டி, அலுமினியம் அப்படின்னு எல்லா வகையான பாத்திரங்களையும் பயன்படுத்தலாம். மார்க்கெட்ல இதோட ரேட்டு 2000 இருந்து 5000 வரைக்கும் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சோலார் குக்கர். சூரிய ஒளியை ஒரு பெட்டி அல்லது ஒரு குடை போன்ற அமைப்புல பிரதிபலிக்க செஞ்சு அதுல உள்ள பாத்திரத்துல உணவு வேக வைக்கும். இதோட சிறப்பம்சம் என்னன்னா, எரிபொருள் செலவு எதுவுமே இல்ல, சத்துக்கள் குறையாம சமைக்கலாம். ஆனா மழை காலத்துல இதை பயன்படுத்த முடியாது. மார்க்கெட்ல இதோட ரேட் 3000 இருந்து 5000 வரைக்கும் இருக்கு. பெரிய டிஷ் வகை 7000க்கும் மேல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பயோகேஸ். ஒரு சின்ன பிளாஸ்டிக் டேங்க் போன்ற அமைப்புல தினமும் வீணாகிற உணவு, காய்கறி கழிவுகளை போட்டா அது அழுகி மீத்தேன் கேஸாக மாறும். அந்த கேஸை பைப் வழியா அடுப்புக்கு பயன்படுத்தலாம். குப்பை மேலாண்மைக்கு இது உதவும். இலவச கேஸும் கிடைக்கும். இதோட மார்க்கெட்ல இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 15000 முதல் 25000 வரைக்கும் இருக்கு. அரசு மானியமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா விறகு அடுப்பு. நீங்க எந்த அடுப்பு யூஸ் பண்ணலான் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.